வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து காட்டன் சில்க் சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வந்து சிம்பிளாக மாடல் தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி நம்ம எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரீ. இதில் வந்து டபுள் கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியில். இப்போ இது வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த சாரியில் வர ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி அந்த கலர் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். நான் வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து பேக் வரைக்கும் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் வந்து நம்ம நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் யூனெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாரீ கிளாத் வந்து சாரீ கிளாத்துக்கு மேட்ச் பண்ணி நான் லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லைனிங் கிளாத்தில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நம்ம இந்த டிசைனுக்கு வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணாமல் மார்க் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ இது லென்த்து வந்து ஃபுல் லென்த்து வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அளந்து எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தை நம்ம அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்கு வரைக்கும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு கீழே ஒரு லீஃப் மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். அதே மாதிரி நெக்கு ஓரத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல் சைடு நெக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சாரீ கிளாத் வந்து நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லென்த்து அது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த லைனிங் கிளாத்து வச்சுட்டு அது ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைனிங் கிளாத்லேயே வந்து நீங்கள் மார்க் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிப்னஸ் கிடைக்கும். அதனால தான் கேன்வாஸ் வைக்கிறது. ஸ்டிப்பாக நம்ம எப்படி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது கேன்வாஸ் எல்லாமே நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தைச்சி எடுத்துக்கிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து நான் தைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கோல்டு கலர் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்ட் உள் சைடு ரவுண்ட் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ரவுண்டு வரைக்கும் நான் இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து தைச்சி எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நெக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது செக் பண்ணிக்கலாம். 5 இன்ச் அளவுக்கு இருக்குது. அந்த 5 இன்ச் அளவுக்கு வந்து நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத் வந்து சின்ன சின்னதாக மடித்து ஃப்ளீட் வச்சுக்கிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம இன்னொரு சைடும் வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து டம்மி தையல் தான், சும்மா தான் போட்டிருக்கோம். தையல் போட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ சென்டரை வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ப்ளவுஸ் சென்டரை பார்த்துட்டு இதையும் நம்ம வச்சு விட்டுடலாம். வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நெக்கில் நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது சென்டரை பார்த்துட்டு கரெக்டாக நெக்கு ஓரத்துலேயே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் ஒன் சைடு. இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டரை வந்து அந்த ஃப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து வச்சுட்டு கரெக்டாக தையல் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். சைடில் வர அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு இன்னொரு சைட்லேயும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த உள் சைடில் வந்து நெக்குக்கு ஈவனாக வர மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கோல்டு கலர் கிளாத்தில் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நெக்குக்கு வந்து நெக்குக்குள்ளே வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து மடிச்சுட்டு ஓரமாக வந்து நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்குக்கு வெளியே வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேட்ச் டிசைனு. இப்போ பாட்டத்தில் வந்து டாட் பிடிச்சிட்டு நம்ம கோல்டு கலரில் வந்து பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாட்டத்தில் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், சைடில் வந்து நான் கோல்டு கலர் லேஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் அந்த கோல்டு கலரில் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த கோல்டு கலர் லேஸ் பக்கத்துலேயே வந்து இன்னொரு கலர் லேஸை வந்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். ரெண்டு சைடுமே வந்து நான் தைச்சி விட்டுருக்கேன். இப்போ சென்டரில் அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அது வந்து சும்மா ஒரு டம்மி தையல் தான் போட்டிருக்கோம். அதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். அந்த தையலை வந்து நான் பிரித்து எடுத்துகிட்டு இப்போ நீடில் வச்சுட்டு கோல்டு கலர் பீட்ஸ் வந்து நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வந்து நான் கோர்த்து விட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கோர்த்து எடுத்துக்கிட்டு அது பாட்டத்தில் வந்து நான் டைட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ சென்டர் வந்து அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த பீட்ஸ் வந்து லூஸாக இருக்குது. அது லூஸ் அந்த அளவுக்கு லூஸ் வராமல் நம்ம வந்து ஒரு 2-3 பீட்ஸ் தள்ளி வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பீட்ஸ் சென்டரில். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் அந்த பீட்ஸை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சென்டரில் வந்து நான் பீட்ஸ் வச்சு கோத்து எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிசைன். இதை யார் வேணால் தைக்கலாம், பிகினர்ஸ் கூட தைக்கலாம். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக காட்டன் சாரீக்கு வந்து நீங்கள் தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் வெறும் லைனிங் கிளாத் வச்சு நம்ம உள் சைடில் இந்த அளவுக்கு வந்து நம்ம தச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.